ஹலோ எவ்ரிவன், நான் நவீன்குமார். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக மாஸ்டர் பெட்ரூமோட டிவி யூனிட். இந்த டிவி யூனிட்ன்றது ஜஸ்ட்டு ஒரு ஸ்மால் பேனலிங் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பேனலிங் பார்த்திங்கன்னா ஃப்ளூட்டட் லேமினேட். இதே லேமினேட்ஸ் தான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் டிசைன்ஸில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க டிசைன் பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி தான் இருக்கும். பட் என்னென்னா ஆல்மோஸ்ட் டிவி கவர் ஆகிருக்கும். அதனால உங்களுக்கு ப்ராப்பராக தெரியாது. ஏன்னா பேக்ரவுண்ட் என்ன லேமினேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி டிவி யூனிட் போட்டுக்கோங்க. ஏன்னா பட்ஜெட் அதிகமாகிடும் அப்படின்றதுக்காக நீங்கள் இப்போ ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் டிவி போடணும் அப்படின்னா அதில் இருக்கிற கேபிள்ஸ், அதுக்கப்புறம் கீழே ஃப்ளோட்டிங் செல்ஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா அசிங்கமாக தெரியும். பேனலிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஃபுல் லென்த் டிவி யூனிட் வேணும் அப்படின்னா டிவி யூனிட் எப்படி இருந்தாலும் கூட பண்ணிக்கலாம். பட் என்னென்னா பேசிக்காக ஒரு டிவி யூனிட் ஒரு பேனலிங்கில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கம்ப்ளீட் டிசைன்ன்றது நீங்கள் பண்ணிக்கோங்க. இது மாஸ்டர் பெட்ரூமோட டிவி யூனிட். இந்த டிவி யூனிட் பார்த்திங்கன்னா லிவிங் ரூமில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இல்லைனா இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வீடியோன்றது வரும். இந்த டிவி யூனிட் பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமோட காட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இந்த யூனிட்ன்றது இருக்கும். பேக்ரவுண்டில் ஒரு சிம்பிளாக ஒரு பேனலிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். டிவி யூனிட்னா டிவி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம ப்ளைவுட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே இது போடலை. இது 2 லேயர்ஸ் இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பேனலிங் பண்ணியிருக்கோம். இந்த இடம் கேப் இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஒரு பேனல் மாதிரி இருக்கும். அது ஃபிக்ஸடு, அது எல்லாமே ஃபிக்ஸடு தான். பட் என்னென்னா டேரெக்டாக நம்ம ப்ளைவுட் அடிச்சுட்டு பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு கேப்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாத அந்த அளவுக்கு இருக்கும். பட் என்னென்னா பேனலிங் பண்ணிட்டு ஒரு ப்ரொஜெக்ட் ஆகி வர மாதிரி தான் பார்த்திங்கன்னா இது டிசைன் பண்ணியிருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்க்கு நிறைய பேர் டிவி யூனிட் வேணான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிம்பிளாக போட்டுக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் கிராண்டாக கூட பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி பேனலிங் பண்ணிவிட்டு கீழே சவுண்டு பார் வைக்கிற மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங் செல்ஃப்ன்றது நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சவுண்ட் பார் அந்த மாதிரி வைக்கலாம். பேக்ரவுண்டில் இந்த மாதிரி டிவின்றது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நான் காட்டு காமிக்கிறேன். நீங்கள் காட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி பார்க்குறீங்க அப்படின்னா சும்மா பட்ஜெட் அதிகமாகிடும் அப்படின்றதுக்காக நீங்கள் டிவி யூனிட் எதுவுமே பண்ணாததுக்கு பதிலாக இந்த மாதிரி சிம்பிள் பேனலிங் அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் செல்ஃப் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது நீங்கள் பண்ணுங்க அப்படின்றதுலாம் கிடையாது. ஏன்னா நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன். ஃபுல் இன்டீரியர்லாம் பண்ணிடுவோம். மாஸ்டர் பெட்ரூமில் டிவி யூனிட்லாம் வேணான்னு சொல்லுவாங்க. டிவியே ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்க. எப்போயாவது சர்வீஸுக்கு போகும்போது சும்மா டிவி மாட்டியிருப்பாங்க. ஒயர்லாம் தொங்கிட்டு இருக்கும். கீழே ஏதாவது சின்ன பாக்ஸ் போட்டிருப்பாங்க. ரிமோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த ஆக்சுவலாக இந்த கேபிள்ஸ்லாம் தெரியுது. காரணம் என்ன அப்படின்னா நம்ம இதுக்குள்ளேயே எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் வச்சு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போது பைப் லைன்லாம் போட்டு இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உள்ளே இருக்கும். உள்ளே ஆஃப் ஆன்ன்றது பண்ணிக்கலாம். பண்ணும்போது ஈஸியாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆக்சஸ்ன்றது பண்ணிக்கலாம். ஆஃப் ஆன்ன்றது ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் இது கம்ப்ளீட் டிசைன்ன்றது நம்ம பண்ணது. ஒரு சிம்பிள் டிவி யூனிட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் என்னென்னா இதில் இருக்கிற லேமினேட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லேமினேட்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளூட்டட். இது ஃப்ளூட்டட் அப்படின்னா ஒரு இட்டாலியன் மார்பிள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்கும். அதுலேயே ஃப்ளூட்டட்னா அலையாக இருக்கும். அதோட ஃபினிஷிங்கில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஸ்க்ரூ எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் தெரியும். பட் என்னென்னா இன்னும் இதில் பேக்ரவுண்டில் ப்ரொஃபைல் லைட் போடுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஃப்யூச்சரில் கிளைண்ட் போடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கார்பெண்டராக இருக்கட்டும். கார்பெண்டர் தான் மெயின் ப்ராப்ளம். டேரெக்டாக ப்ளைவுட்டில் ஸ்க்ரூ பண்ணிட்டு அதுக்கு மேலே லேமினேட்ஸ் ஒட்டிடுவாங்க. அந்த மாதிரி ஒட்டும் போது உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா கூட எடுக்க முடியாது. உங்களுக்கு இது மாதிரி ஸ்க்ரூ மட்டும்தான் தெரியுது ப்ராப்ளம் அப்படின்னா க்ரௌட்டிங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மைக்காவே கரெக்டாக கட் பண்ணி அந்த ஹோல்ஸில் பேக் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஏதாவது பண்ணாலும் கூட ஈஸியாகவே எடுத்துக்கலாம். ஈஸியாகவே போட்டுக்கலாம். கார்பெண்டர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ளைவுட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே டேரெக்டாக ஸ்க்ரூ பண்ணி மைக்காக ஒட்டிடுவாங்க. இப்போதைக்கு நல்லாயிருக்கும். பட் என்ன அது ஃப்யூச்சரில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒன்ஸ் போட்டது தான் திருப்பி எடுக்கவே முடியாது. நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. இந்த மாதிரி வந்து ஸ்க்ரூ தெரிஞ்சாலும் 1 2 3 அவர் கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4 5 இந்த மாதிரி தான் இருக்கும். மொத்தத்தில் ஒரு 5 6 அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா எந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கிரைன்ஸ் இருக்கிற லேமினேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா எங்கே பிளாக் இருக்குமோ அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு க்ரௌட்டிங்கிறது வந்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் அசிங்கமாக கன்றாவியாக அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, நல்லாயிருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்மேன்ஷிப் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணாங்கன்னா ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம், திருப்பி வந்து போட்டுக்கலாம். ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து சொல்கிறது காரணம் என்னென்னா, நான் நிறைய வீட்டில் வந்து பார்க்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து பழைய ஒர்க் இருக்குது அப்படின்னா அது எடுக்கும்போது வந்து நான் நோட்டீஸ் வந்து நிறையா வந்து பண்ணுவேன். ஏன்னா டேரெக்டாக வந்து ப்ளைவுட் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே லேமினேட்ஸ் வந்து ஒட்டியிருப்பாங்க. ப்ராப்ளம்லாம் வருது உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கிறது மெயின் காரணம் வந்து இதுதான். ஏன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வந்து பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து டேரெக்டாக வந்து பண்ணுவாங்க. பண்ணும்போது வந்து நிறைய ப்ராப்ளம்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போவுமே வந்து நீங்கள் இன்டீரியர் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஸ்க்ரூ தெரிகிற மாதிரி வந்து போட்டுக்காங்க. எப்போயாவது கரையான் அந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து யூனிட் ஃபுல்லாகவே வந்து போயிடும். அது இல்லாமல் என்னென்னா வால் வழியாக வந்து அந்த சைடு நான் வார்ட்ரூப் வந்து காமிக்கிறேன், அந்த வார்ட்ரூப் அந்த சைடு வந்து போயிடும், வீடு ஃபுல்லாகவே வந்து பரவிடும். முடிஞ்ச வரைக்கும் வந்து ஸ்க்ரூ தெரிஞ்சாலும் வந்து பரவாயில்ல, அது வந்து ப்ராப்பராக வந்து அது வந்து பேக்கிங் பண்ணணும். ஒரு 5 இயர்ஸ் ஒரு 6 இயர்ஸ் வந்து கழிச்சு நீங்கள் எடுக்கணும். ஏன்னா ஒரு 6 மந்த் கழிச்சு நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், இல்லை லைட்ஸ் வந்து போட போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்க்ரூ வந்து தெரிகிற மாதிரி வந்து போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து க்ரௌட்டிங் அந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லைனா எட்ஜ் பேண்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. ஏன்னா நிறைய இடத்துல வந்து வுட்டு வந்து அவாய்ட் பண்ணிட்டு WPC PVCக்கெலாம் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து டேரெக்டாக வந்து ரா ப்ளைவுடே வந்து அடிச்சிருவாங்க. பின்னாடி வந்து லேமினேட்ஸ் இருக்காது, எட்ஜ் பேண்டிங் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லேமினேட்ஸ் இருக்கும். நிறைய ப்ராப்ளம்லாம் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். மெயின் வந்து ப்ராப்ளம் வந்து இன்டீரியர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்மியான பட்ஜெட் வந்து ஆகும் அப்படின்றதுக்காக இதில் இருக்கிற பேக்ரவுண்ட், இப்போ இதில் இருக்கிற பேக்ரவுண்ட், அதுக்கப்புறம் வந்து நான் டோர் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஷீட்டு பேக்ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா லேமினேட்ஸே ஒட்ட மாட்டாங்க. நீ நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க. லேமினேட்ஸே ஒட்டலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் வரும். இன்னொன்று என்னென்னா அந்த லேமினேட்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் கூட அதுக்கும் இதுக்கும் ஒரு 5 mm 6 mm வந்து கேப் கொடுத்துடணும். முடிஞ்சால் வந்து ஒரு 10 mm வந்து கேப் வந்து கொடுத்துடணும். கொடுத்துட்டு ஃபுல்லாகவே மேலேயும் கீழேயும் வந்து எல்லா இடத்துலையும் வந்து சீல் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம்ன்றது வந்து வராது. ஏன்னா நாங்கள் இவ்வளோ வருஷம் வந்து பண்ணுறோம், இது வரைக்கும் வந்து ப்ராப்ளம் வந்ததே கிடையாது. ஒரு வேளை வருது அப்படின்னா அது கிளைண்ட் சைட்லேருந்து தான் மிஸ்டேக். ஏன்னா நாங்கள் லேமினேட்ஸ் ஒட்டி ப்ராப்பராக தான் வந்து கொடுப்போம். பட் என்னென்னா வால் சைடில் வந்து சீப்பேஜ் ஏதாவது ஆகுது அப்படின்னா அது வந்து இமிடியேட்டாக வந்து சரி பண்ணணும். சரி பண்ணாமல் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து பாத்ரூம் இருக்கும் அப்படின்னா எதையாவது வந்து லீக்கேஜ் ப்ராப்ளம் வருதுன்னா இமிடியேட்டாக வந்து பாத்ரூமில் வந்து சரி பண்ணணும். அது அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா வுட்டு வந்து டேமேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் வாரண்டியில் வந்து சிலதெல்லாம் வந்து கிளைம் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து வுட்டில் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 2 சைடு வந்து லேமினேட்ஸ் வந்து ஒட்டிக்கோங்க. அப்படின்னா உள் சைடு, இப்போ இதுதான் ஃப்ரண்ட் சைடு அப்படின்னா உள் சைடும் ஒட்டிக்கோங்க. உள் சைடில் இருக்கிற எட்ஜ் பேண்டிங் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. எட்ஜ் பேண்டிங்லாம் வந்து பண்ணாமல் விடாதீங்க. வுட்டு வந்து 100% வந்து கவர் பண்ணிடுங்க. எல்லா சைடும் கவர் பண்ணிட்டு அப்புறமா வந்து ஸ்க்ரூ போட்டுக்கோங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட். இது இல்லாமல் என்னென்னா மல்டி போரிங் சிஸ்டம்லாம் வந்து இருக்குது. மல்டி போரிங் சிஸ்டம்லாம் வந்து போனீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நீங்களே வந்து பார்த்திங்கன்னா சில ஒர்க்குன்றதை வந்து நீங்களே வந்து பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கேபினெட்ஸ்லாம் வந்து இப்போ ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி வந்து நீங்கள் பண்ணுறீங்க சேம் அதே மாதிரி தான் மல்டி போரிங் சிஸ்டம் அந்த மாதிரி வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம், எனக்கு கார்பெண்டர் வச்சு நல்ல மேனுவலாக வந்து பண்ணணும் அப்படின்னா ஃபேக்ட்ரியிலேருந்து தான் பண்ணணும். பட் ஏன்னா மேனுவலாக வந்து மல்டி போரிங் இல்லாமல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடில் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா லைஃப் டைம்ன்றது வந்து உங்களுக்கு தாராளமாக வந்து வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.